இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி சார், உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாங்க சார். வாங்க. நான் இப்ப வந்துடுறேன். இவ எதுக்கு இப்ப தனியா பேசணுங்கிறா? இவ சரிப்பட்டு வரமாட்டா. இவ பையனை வச்சுதான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். எங்கடி அந்த குட்டி பையன் ஆதி? பாரதி, தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பி போயிடுங்க. ஏன் சார், என்ன ஆச்சு? ஏன் திடீர்னு இப்படி சொல்றீங்க? இல்ல, இத நான் எங்களுக்காக சொல்லல, உங்க பையன் நல்லதுக்காக தான் சொல்றேன். உங்க பையன் எங்க மாப்பிள்ள ஆதிய அப்பாவை நினைச்சுக்கிட்டு இருக்கான். இந்த நேரத்துல மித்ரா கழுத்துல ஆதி தாலி கட்டுறத பார்த்தா உங்க பையன் சும்மா இருப்பானா? அவன் அங்க இருந்தா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? ஆதித்யா ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட், ஐசியூ வரைக்கும் போயிட்டு வந்திருக்கான். ஆதித்யாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே கஷ்டமாயிடும். உங்க புள்ள நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். எதை பத்தியும் யோசிக்காம நீங்க இம்மிடியட்டா தயவு செஞ்சுங்கிறது கிளம்புங்க. அண்ட் மோர் ஓவர், உங்க பையன் ஆதித்யா இங்க இருந்தான்னா நிச்சயமா என் தங்கச்சியோட கல்யாணம் நடக்கவே நடக்காது. மித்ரா கழுத்துல ஆதிய தாலி கட்டவே விட மாட்டான். அப்படிலாம் இல்ல சார். என் பையன் அப்படிலாம் எதுவும் பண்ண மாட்டான். அவனை நான் பாத்துக்கிறேன். எப்படி பாத்துப்பீங்க சொல்லுங்க? எப்படி பாத்துப்பீங்க? ஆதித்யாவை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. தெரிஞ்சா சரிதான். அப்படி ஒரு குழந்தையோட எமோஷனோட விளையாட நான் தயாரா இல்ல. அடேங்கப்பா, அவ்வளவு நல்லவரா இவரு? உங்க பையன் ஆதித்யாவை குணமாக்க எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க. இல்ல பிளாங்க் செக் கூட நான் தரேன். அதுல நீங்க எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கங்க. அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. பட் ப்ளீஸ் உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்ன பாரதி யோசிக்கிறீங்க? உங்களுக்கு உங்க பையன் ஆதித்யாவோட ஹெல்த் தானே முக்கியம். மறுபடியும் சொல்றேன், ஆதி இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்ட போறத உங்க பையன் பார்த்தானா அவன் நார்மலாவே இருக்க மாட்டான். தேவையில்லாம எந்த இஷ்யூவும் இந்த கல்யாணத்துல கிரியேட் ஆக கூடாதுங்கிறது தான் மித்ராவோட விருப்பமும். அவளும் நீங்களும் குழந்தைங்களும் இங்க இருந்து போகணும்னு தான் நினைக்கிறா. சோ லேட் பண்ணாம உடனே இங்க இருந்து கிளம்பிடுங்க. என்ன பாரதி யோசிக்கிறீங்க? கை செலவுக்கு ஏதாவது பணம் வேணுமா? இல்ல சார், எதுவும் வேண்டாம். என் குழந்தைங்களை கூட்டிட்டு நான் இங்க இருந்து போயிடுறேன். ப்ளீஸ் அதை உடனே பண்ணுங்க.